அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்த சூழலில் இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் வீசிய ராக்கெட்டுகளை இடைமறித்து இஸ்ரேல் அழித்திருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது உதவி செய்தி ஆசிரியர் திரு சந்தோஷ் ராம் அவர்கள். சார் வணக்கம். தற்பொழுது இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் உங்களிடம். வணக்கம் ஹாசினி. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கான போர் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஈரான்ல இருக்கும்போது ஹமாஸ் அமைப்பினருடைய முக்கியமான தலைவர் இஸ்மாயில் ஹனியவை இஸ்ரேலோட மொசாத் உளவாளிகள் ஈரானுக்குள்ளேயே புகுந்து வெடி வச்சு தாக்கி கொல்லப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி மீண்டும் பதற்றத்தை உண்டாகிச்சு. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் உண்டாக்குச்சு. இதுக்கு பழி தீர்க்கும் விதமாக இஸ்ரேலை கண்டிப்பா பழி வாங்குவோம், இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் கண்டிப்பா தொடுப்போம் அப்படின்னு ஈரான், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் சூளுரை எடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையில தான் இன்னைக்கு லெபனான் நாட்டுல இருந்து நள்ளிரவு நேரத்துல 25 நிமிஷத்துக்கு இடைவிடாம தொடர்ந்து இஸ்ரேல் மேல ராக்கெட் தாக்குதல் தொடுத்திருக்காங்க. இத முன்கூட்டியே பார்த்த இஸ்ரேல் நாட்டினுடைய வான் பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த ராக்கெட்டுகளை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சுமார் 25 நிமிஷம் இடைவிடாம மாறி மாறி தொடர்ந்து கொத்து கொத்தா ராக்கெட் தாக்கி வீசின ஒரு அதிர்ச்சி வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கு. இது போன்ற தொடர் தாக்குதல் சம்பவங்களால் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரே பதற்றமான பரபரப்பான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியா போர் ஒரு அபாய நிலை ஏற்பட்டுள்ளதால் லெபனான்ல இருந்து அமெரிக்காவோட நாட்டு மக்கள், பிரான்ஸ் நாட்டு மக்கள், இங்கிலாந்து நாட்டு மக்கள் எல்லாருமே உடனடியாக அங்கிருந்து வெளியேறணும்னு அந்தந்த நாட்டு அரசாங்கமே அந்நாட்டு மக்களை அறிவுறுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு நள்ளிரவு நேரத்துல லெபனான் நாட்டில இருந்து கொத்து கொத்தா ராக்கெட் இஸ்ரேலை நோக்கி பாஞ்ச ஒரு சம்பவம் உலக அளவுல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால மத்திய கிழக்கு நாட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு அதிர்ச்சிகரமான பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க. ஹாசினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு சந்தோஷ் ராம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.